ஏகியூ டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். தொடர்ந்து வழங்கி வரும் உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை மேலும் தெளிவாகவும் உயர்ந்த தரத்தில் புரியும் வகையிலும் பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானம் அமருகிறார். இது வெளிப்படையாக பெரிய வளர்ச்சி காட்டாத போதிலும் வாழ்க்கையின் அடிப்படை அமைப்பை சீரமைக்கும் ஆழமான மாற்ற காலமாக அமைகிறது. இந்த காலத்தில் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இவை பெரும்பாலும் சுப விரயங்களாக இருக்கும். வீடு, திருமணம், கல்வி, வெளிநாட்டு பயணம், மருத்துவம் போன்ற முக்கிய தேவைகளுக்காக செலவிடும் நிலை உருவாகும். எனவே இது வீண் செலவு அல்ல, உங்கள் எதிர்காலத்திற்கான முதலீடு. வெளிநாட்டு வாய்ப்புகள் மிகவும் வலுவாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை, உயர்கல்வி அல்லது குடியேற்றம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த திட்டங்கள் இப்போது நகரத் தொடங்கும். இந்த காலம் உங்களுக்குள் உள்ளார்ந்த மாற்றத்தை உருவாக்கும். தனிமையை விரும்பும் மனநிலை அதிகரிக்கலாம். ஆனால் அது பலவீனம் அல்ல, அது உங்களின் மன வலிமையை கட்டி எழுப்பும் ஒரு கட்டமாக இருக்கும். தியானம், யோகம், ஆன்மீக சிந்தனை போன்றவை உங்களுக்கு பெரும் நன்மை தரும். 12ஆம் பாவம் தூக்கம் மற்றும் ஓய்வையும் குறிக்கும் என்பதால் தூக்க நேரத்தை சரியாக பராமரிக்க வேண்டும். உடல் சோர்வு, மன அழுத்தம் போன்றவற்றை தவிர்க்க ஒழுங்கான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் 4ஆம் வீட்டில் விழுவதால் வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் காணலாம். சொத்து வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். தாயாருடன் உறவு மேலும் வலுப்படும். மன அமைதி அதிகரிக்கும். 7ஆம் பார்வை உங்கள் 6ஆம் வீட்டில் விழுவதால் எதிரிகளை வெல்லும் திறன் உண்டாகும். போட்டித் தேர்வுகள், வேலை வாய்ப்பு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. உடல் நலத்தை அலட்சியம் செய்யாமல் பராமரிக்க வேண்டும். 9ஆம் பார்வை உங்கள் 8ஆம் வீட்டில் விழுவதால் வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். மறைமுக வருமானம், காப்பீடு, வாரிசு சொத்து போன்ற வழிகளில் நன்மை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் அபாயகரமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலம் அமைதியாக முன்னேறும் காலமாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள், மறைமுக ஒப்பந்தங்கள், பின்னணி வேலைகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். வெளிப்படையாக பெரிய மாற்றம் தெரியாத போதிலும் அடித்தளம் பலமாகும். பணவரவு இருக்கும், ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும். எனவே திட்டமிட்ட சேமிப்பு மிகவும் அவசியம். நிதி கட்டுப்பாடு இருந்தால் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த காலத்தை சிறப்பாக கடக்க முடியும். உறவுகள் தொடர்பாக சில நேரங்களில் தனிமை உணர்வு தோன்றலாம். ஆனால் அதே நேரத்தில் யார் உண்மையாக உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். தேவையற்ற உறவுகள் விலகி உண்மையான உறவுகள் வலுப்படும். இந்த காலத்தில் ஆன்மீக வளர்ச்சி மிக முக்கியமானதாக இருக்கும். தர்ம செயல்களில் ஈடுபடுவது, உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அதிகரிக்கும். விருப்பமுள்ளவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடலாம். மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது, அன்னதானம் செய்வது, ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவது போன்றவை மேலும் நன்மை தரும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான வேகமான வெற்றிகளை விட உள்ளார்ந்த வலிமை, வாழ்க்கை சீரமைப்பு மற்றும் எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை அமைக்கும் அரிய காலமாக அமைகிறது. ஏகியூ டிவியை பார்த்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். எப்போதும் ஏகியூ டிவியுடன் இணைந்திருங்கள்.